நிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, கார் வாங்கி விடலாமா, இல்லைனா வாடகைக்கு இந்த ஆட்டோ இதுன்றது அது மாதிரி கார் வாங்கிட்டு ரெண்ட்டுக்கு நான் கொடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டாங்க. முதல்ல எனக்கு ஒரு பெரும் தொகை லாபமாக வருது, இல்லைனா குடும்பத்துலேருந்தே ஏதோ ஒரு சோர்ஸ் எனக்கு கிடைக்கிது அப்படின்னா அந்த பணத்தை நான் வண்டி வாகனங்களில் செலவு செய்யக்கூடாது, இன்வெஸ்ட்மெண்ட் வீட்டில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் உண்மை. இவங்க ஒரு ஹைவேஸ் நிலம்னு சொல்லுவாங்க. நம்ம வெளியூரில் எங்கேயோ ஒரு நிலம் வருது, ரொம்ப லாபமாக இருக்குது, அந்த நிலத்தை நான் வாங்கி போடுறேன், யார்ட்டையும் சொல்ல வேண்டாம், அதுக்கப்புறமாட்டி பார்த்துக்கலான்னு வாங்கி போட்டுருவாங்க. ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு அப்புறமாட்டி அந்த நிலத்தை போய் நம்ம விற்றுடலாம், இப்போ எனக்கு இரட்டை லாபம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அதை இப்போ விற்க போகும்போது அங்கே அந்த இடத்துல நிலமும் இருக்காது, அவங்களுக்கு தேவையான ஆதாரமும் அந்த கையிலங்கிறது இருக்காது. ஒரு ஜாதகத்தில் வண்டி வாகனங்கள் இல்லைன்னா நிலம் சம்பந்தப்பட்ட யோகம் எப்போது யாருக்கு அப்படிங்கிறத தெரிந்து செய்வதுங்கிறது நலம். ஏங்க இது முன்னாடியே வேலை பார்க்கலையா, அப்போவே இது தடுத்திருக்க கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். ஏன்னா நிலத்தை வாங்கிட்டாங்க, ஜாதகரும் அந்த நிலத்தை போய் பார்த்துட்டாரு, 4 வருஷத்துக்கு அப்புறமாட்டி அந்த நிலம் நம்மளுடையது இல்லை, அது வேற ஒருத்தங்களுடையது, நம்ம ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் அந்த நிலத்தினால், அந்த பணம்ங்கிறது வேஸ்ட்டுங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரிய வரும். இங்கே கிரகங்கள் தான் நம்மளை ஆளுமை பண்ணுறது. நம்ம எல்லாருமே நினச்சின்னு இருக்கோம் என்னுடைய வாழ்க்கைங்கிறது என்னுடைய இஷ்டப்படி தான் நடக்குதுங்கிறது. கண்டிப்பாக கிடையாது. தீர்மானம் நம்மளுடைய முடிவுகள் யார் எடுக்கிறாங்கன்னா கிரகங்கள் தான் எடுக்கிறாங்க. என்ன, நான் இந்த நேரத்தில் இன்றைய செயல்களை மட்டும் நான் தூங்கணுன்னா இப்போ தூங்குறேன், நான் சாப்பிட்ணுன்னா இப்போ சாப்பிட்றேன், அதுவும் அந்த கிரகங்கள் நன்றாக இருந்தால் மட்டும்தான் அந்த எண்ணத்தை கொடுக்கும்.